வணக்கம். வண்ணக்களஞ்சியத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வின்டர் சீசனில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூட்டபிளான சீஃபுட் ரெசிபி ப்ரான் பெப்பர் தொக்கு. இது ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, தோசை கூடவே சாம்பார் சாதம், ரசம் சாதம் இது மாதிரி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகக்கூடிய ஒரு டேஸ்டியான ஸ்பைசியான தொக்கு. இதை எப்படி செய்ய போகிறோன்னா, நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் நல்ல காரசாரமாக இந்த ரெசிப்பியை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது செய்கிறது எப்படி, இது செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ப்ரான் பெப்பர் தொக்கு செய்யறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு ப்ரான், 6 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, பூண்டு பல் முழுசாக 1, கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, கூடவே காரப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு பொடி, ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பை போட்டு அதை நல்லா கிறிஸ்பாக செவக்க வைக்கணும். அது செவந்து வந்ததுக்கப்புறம் மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்க்க போகிறோம். வெங்காயம் நிறைய சேர்த்தாலும் இதுக்கு டிஷ்ஷு நல்லா தொக்கு நல்லா நிறையவே கிடைக்கும். அதனால் 6லேருந்து 7 வெங்காயம் கூட 1/4 கிலோ ப்ரானுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டால் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இது மாதிரி மாறி வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் பழுத்த தக்காளி பழம் 3 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 6 வெங்காயம் எடுத்தோம்னா 3 தக்காளி பழம் இதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் தொக்கு உங்களுக்கு நல்ல ஜூஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதுவும் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்துடணும். ப்ரான் ரொம்ப டேஸ்டியான ஃபுட், ஆனால் அதை க்ளீன் பண்ணுறது ப்ராசஸ் தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அடுத்தது இதில் நம்ம உரித்து வச்சுருக்க முழு பூண்டையும் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 2லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் தான். இதை தவிர வேறு எந்த மசாலா பொடியும் இதுக்கு தேவைப்படாது. காரப்பொடியை மட்டும் நம்ம யூஸ்வலாக சேர்த்துக்கிற அதே குழம்பு மிளகாய் பொடியை சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ அதில் தண்ணியோடு சேர்ந்து, அதாவது வெங்காயம் தக்காளி எல்லாம் கலந்து இந்த பதம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் சுத்தம் பண்ணி வச்சுருக்க இறால்களை இதில் சேர்க்க போகிறோம். 1/2 கிலோ இறால்களை வாங்கி நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணி எடுத்தோன்னா 1/4 கிலோ அளவுக்கு வந்துடும். அந்த 1/4 கிலோ இறாலையும் இதில் நல்லா சேர்த்து கிளறணும். எப்பவுமே ப்ரானை மட்டும் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, அது ரப்பர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதனால் இதை ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். ஆல்மோஸ்ட் எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் கடைசியாக இதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அதை பிரட்டி எடுத்தாலே அது வெந்துடும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம சேர்க்க போகிற முக்கியமான பொருள் பெப்பர். பெப்பர் சேர்த்தா தான் இந்த டிஷ்ஷு நல்லா காரசாரமாக இருக்கும். 2லேருந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகை எடுத்து கையில் இது மாதிரி இடித்து சேர்க்கலாம், இல்லை மிக்சியில் பொடி பண்ணியும் சேர்க்கலாம். ஆனால் பவுடர் ரொம்ப நைஸாக இருக்க வேணாம், கொஞ்சம் கோர்ஸாகவே இருக்கட்டும். இப்போ இது எல்லாமே ரெடியானதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுருக்க மிளகுத்தூளையும் சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துட்டோன்னா டேஸ்டியான இந்த டிஷ் ரெடி ஆகிடும். ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கக்கூடிய இந்த டிஷ் வெறும் சாதத்தில் கலந்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூட்டபிளான சைட் டிஷ்ஷு. நல்லா இந்த பதத்தில் எடுத்திங்கன்னா இறால் நல்லா ஜூஸியாக இருக்கும். இது கொஞ்சம் நம்ம பதம் அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போனோன்னா கொஞ்சம் திக்காக வாயில் கடிப்படுறப்போ கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் கரெக்டாக அந்த டிஷ்ஷை நம்ம ஒரு பக்குவமான பதத்தில் எடுத்துடணும். நெக்ஸ்ட் இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி எடுத்துகிட்டு மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிட்டோன்னா டேஸ்டியான ப்ரான் பெப்பர் தொக்கு ரெடி ஆகிடும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான இந்த டிஷ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் வண்ணக்களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடனே நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.